போகலாம் போகலாமா? ரெடியா? சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பாகவும் பொது தேர்தலுக்கு பின்பாகவும் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நகர்வுகளை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மையப்படுத்தி பல்வேறு ஊக செய்திகளும் அவதூறு செய்திகளும் தவறான பரப்புரைகளும் நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மிகப்பெரிய அளவில் கட்சியை விட்டு போகின்ற நிலை இருக்கிறது என்பதான ஒரு தோற்றத்தை ஏற்பட சில பேர் முனைகின்றனர். பொதுவாகவே ஒவ்வொரு தேர்தல் முடிவுக்கு பிறகும் பல்வேறு இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் கட்சி மாறுவது என்பது வெகு இயல்பாக நடைபெறக்கூடிய ஒரு நடவடிக்கை. இது எல்லா காலகட்டத்திலும் எல்லா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் நடைபெறும். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பொதுவாக ஒவ்வொரு தேர்தலிலும் எதிர்பார்க்கக்கூடிய முடிவு என்பது இரண்டு திசைகளிலே இருக்கும். அந்த இரண்டு திசைகளிலும் இல்லாமல் புதுவிதமாக ஒரு திசையில் ஒரு முடிவு என்கின்ற அளவிலே சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் நம்மால் பார்க்கக்கூடியது பல்வேறு இயக்கங்களிலிருந்து கட்சியை விட்டு கட்சி போவது என்கின்ற நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை அது போன்ற ஒரு நிலை இல்லை. யாரோ ஓரிருவர் அதிருப்தியின் காரணமாக கட்சியை விட்டு விலகக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் அதையே ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் நேற்றைக்கு கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், மாநில பொறுப்பிலே ஊடக மையத்தினுடைய முதன்மை செயலாளராக இருந்தவர், அவர் ஒருவர் கட்சி மாறிய பொழுது பல்லாயிரக்கணக்கானோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகி இருக்கின்றனர் என்கின்ற ஒரு தோற்றத்தை, ஒரு செய்தியை பல்வேறு ஊடகங்களில் பதிவு செய்து ஒளிபரப்பி வருகின்றனர். ஆனால் உண்மையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிகாரப்பூர்வமான ஏடான முரசொலியிலேயே வழக்கமாக இதுபோன்று ஒரு கட்சியிலிருந்து ஒருவர் மற்றொரு கட்சிக்கு போகிறார் என்கின்ற பொழுது அவருடன் செல்லக்கூடியவர்கள், அவருடன் கட்சி மாறியவர்களுடைய பட்டியல் வெளியிடப்படும். மேலெழுந்த வாரியாக 1200 பேர் இணைந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி, அதுவும் 1200 பேரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் என்கின்ற தொனியில் செய்திகள் பரப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில் முரசொலியிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட என்கின்ற ஒரு தலைப்பை போட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் உள்ளே சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 4 பேருடைய பெயர்கள் மட்டுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் என்கின்ற செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த 4 உண்மை என்று எடுத்துக்கொண்டால் கூட 4ஓடு 1 5 என்கின்ற அளவிலே தான் கட்சி தாவல் அல்லது கட்சி மாறி இருக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. ஆனால் 1000க்கும் மேற்பட்டோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு விலகி இருக்கின்றனர் என்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்துகின்றனர். அதிலேயும் கூட அந்த செய்தியிலே கூட கட்சியினுடைய செய்யூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவருடன் சென்றிருக்கக்கூடியவர்கள் சென்னையிலே இருக்கக்கூடிய 189வது வட்டம், 188வது வட்டம், 197வது வட்டம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக இது ஒரு தவறான செய்தியை பரப்பி வருகின்றனர் என்பது ஒன்று. மற்றொன்று, கட்சியை விட்டு விலகி இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய பாபு அவர்கள் கட்சியிலே இணைந்த பிறகு வெளியிலே வந்து செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது, செய்தியாளருடைய கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்துவிட்டு அவராகவே இன்னும் ஒன்றை சொல்கிறேன் என்று ஒரு செய்தியை பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தலைவர் எழுச்சி தமிழருக்கும் தான் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்திருப்பதாகவும் 2016ஆம் ஆண்டுக்கு முன்பு அவருடைய கூற்றுப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தியே செய்தித்தாள்களிலோ அல்லது ஊடகங்களிலோ வராதது போன்றும், அதற்கு பிறகு அவருடைய முனைப்பினால்
தொடங்கப்பட்ட அவருடைய கூற்றுப்படி அவருடைய முனைப்பினால் தொடங்கப்பட்ட வெளிச்சம் தொலைக்காட்சி வந்ததற்கு பிறகுதான் தலைவர் எழுச்சி தமிழரை பற்றியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றியும் செய்திகள் ஊடகங்களில் உங்களை போன்ற ஊடகங்களில் 2016க்கு முன்பு உங்களை போன்ற ஊடகங்களில் பதிவு செய்யவில்லை என்பதாகவும் செய்தித்தாள்களில் செய்திகள் வருவதில்லை என்பதாகவும் அதற்கு பிறகுதான் வந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு பிறகு 100% அனைத்து நிகழ்ச்சியிலும் லைவ் செய்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சேட்டலைட் உரிமை கம்பெனி என்னுடைய கம்பெனி அவர் சொல்லியிருக்கக்கூடியது, அவர் பேசியது சேட்டலைட் உரிமை கம்பெனி என்னுடைய கம்பெனி. சேட்டலைட் கம்பெனிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. என்னுடைய சொந்த பணத்தில் வாங்கப்பட்ட சேனல் அது. இங்கே தான் வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். சேட்டலைட் உரிமை சேனல் இதை வந்து அப்படியே நான் விட்டுட்டு போகிறேன்ற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 2010-11ஆம் ஆண்டு காலத்திலிருந்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கென்று ஒரு ஊடகத்தை தொடங்க வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ச்சியாக அதற்கான பணிகளிலே ஈடுபட்டார். இன்னும் கூட குறிப்பாக அவருடைய பொன்விழா பிறந்த நாளை கட்சியின் ஊடகத்திற்கான ஒரு முதலீட்டை தேடுவதற்கான ஒரு நிகழ்வாக ஒருங்கிணைத்து பல்வேறு ஊர்களுக்கு சென்று கட்சி தோழர்களிடத்தில் அவருடைய பங்களிப்பை பெற்று இந்த வெளிச்சம் என்கின்ற ஊடகத்தை தொடங்குவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டார். அதன் அடிப்படையில் 2016ஆம் ஆண்டு வெளிச்சம் தொடங்கப்பட்டது. இந்த வெளிச்சம் தொலைக்காட்சி என்பது பிராண்ட் நேமாக இருந்தாலும் அதை தொடங்கியிருக்கக்கூடிய நிறுவனம் மருதம் என்கின்ற நிறுவனத்தின் மூலமாக அது தொடங்கப்பட்டது. இந்த மருதம் முதல்ல இன்ஸ்டிடியூட் பண்ணது 2011லேயே வந்து அதுக்கான அந்த கம்பெனி நிறுவப்பட்டது. 2011 எழுச்சி தமிழரோடு இன்னொரு தோழர் கோவிந்தராஜ் என்கிற தோழரோடு அது அன்றைக்கு நிறுவப்பட்டு அந்த மருதம் டெலிவிஷன் நெட்வொர்க் மூலமாகத்தான் வெளிச்சம் தொலைக்காட்சி என்பது தொடங்கப்பட்டது. வெளிச்சம் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது. ஒரு ப்ரைவேட் சேனல் தொடங்கணும்னா உங்களுக்கு தெரியும், முதல்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கில் போய் லைசன்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி சேனல் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க சேட்டலைட்டுக்கான உரிமை இருக்கணும். சேட்டலைட்டுக்கான உரிமை நேரடி உரிமையாக இருக்கலாம். சில நேரங்களில் அதற்கான ஒரு மாத தொகையோ அல்லது ஆண்டு தொகையோ செலுத்தி அந்த உரிமத்தை சேட்டலைட் வச்சுருக்கவங்ககிட்ட இருந்து வாங்கி அதை ஒளிபரப்ப முடியும். அப்படித்தான் சொந்தமாக சேட்டலைட் இல்லை என்றாலும் கூட அன்றைக்கு ஒரு சேட்டலைட் பெறப்பட்டு 2016 இந்த ஒளிபரப்பு தொடங்கப்பட்டது. அப்பொழுது அவருடைய பங்களிப்பு அல்லது அவருடைய ரோல் என்னென்னா, அவர் ஏற்கனவே கேபிள் தொலைக்காட்சி கேபிள் நெட்வொர்க்கில் வந்து அந்த தொழிலில் இருந்தவர், கட்சியிலையும் வந்து பொறுப்பில் இருந்தார். அப்போது சேனல் தொடங்குகிறோம் என்கின்ற போது அவர் தன்னுடைய அறிவை அல்லது அந்த தொழில் தொடர்பான தனக்கு இருக்கக்கூடிய விவரங்களை வைத்து உதவ முடியும் என்று அவராக வெளிப்படுத்திய பொழுது, கட்சி என்கின்ற பொழுது கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய திறனை கட்சியினுடைய நலனுக்காக கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பங்களிப்பாக தருகிறோம் என்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்கின்ற நிலையில் அன்றைக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி தான் அவர் அதில் வந்தார். இங்கே கட்டட வேலை நடந்துகிட்ருக்கு. நான் ஒரு பொறியாளர், பக்கத்தில் இருக்கக்கூடிய இளஞ்சேகுவரான ஒரு பொறியாளர். இப்போ தலைவர்கிட்ட வந்து இது மாதிரி கட்டட வேலை நடக்குது, நாங்கள் எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கே வந்து அந்த கட்டடம் எங்களுதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அது வந்து தவறான ஒரு நிலை இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இன்றைக்கு அவர் தெரிவித்திருக்கக்கூடியது. இது தொடர்பான ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் விரைவில் வெளியிடப்படும். ஆனால் இன்றைய சூழலில் நான் சொன்னது மாதிரி சேட்டிலைட் உரிமத்தை பெற்று அதற்கு பிறகு எம்ஐபியில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கில் அவங்க ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க. எம்ஐபியில் வந்து இந்த சேட்டலைட் உரிமத்தை பெற்று லைசன்ஸ் வாங்கும்பொழுது அதுக்கு ஒரு டெபாசிட் தொகை கட்டணும். இன்றைக்கி 5 கோடி, அன்றைக்கு 10 கோடியாக இருந்தது. அந்த டெபாசிட் தொகையை கட்டி அதற்கு பிறகு நீங்கள் வந்து இதற்கு தேவையான தளவாடங்கள் இதையெல்லாம் நிறுவனம். அவருடைய ரோல் எங்கே இருந்தது அப்படின்னா, அவர் வந்து கிளைம் பண்ணுற அளவுக்கு ஒட்டுமொத்தமாக அவர்தான் கிளைம் பண்ணுற அளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. அவருடைய ஸ்டேக்ஸ் இருந்தது, ஒரு பங்களிப்பு இருந்ததா என்று கேட்டால் உண்மை, அதை யாரும் மறுக்க முடியாது. அவ்வளவுதானே தவிர இன்றைக்கி ஆனால் பொதுவெளியில் பேசுகின்ற பொழுது ஏதோ இந்த கட்சிக்கும் தலைவருக்கும் அந்த சேனலையே அப்படியே கொடுத்துட்டோன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இது மிக மிக தவறு. அவர் விமர்சனங்கள் எதையும் வைக்கவில்லை என்கின்ற ரீதியில் பேசினாலும் கூட விமர்சனங்களை கடந்து இது மிகப்பெரிய ஒரு பொய் அல்லது மிகப்பெரிய ஒரு அபகரிப்பு என்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. ஆகவே இது தொடர்பாக நியாயமான
விளக்கத்தை அவர் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அவர் கொடுக்கவில்லை என்றாலும் கூட இது தொடர்பான விவரங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு புதுடெல்லி சென்றிருக்கிறார். அவர் திரும்பிய பிறகு அது வெளிப்படுத்தப்படும். இப்போ நான் குறிப்பிட்டது மாதிரி இந்த எம்ஐபியில் இருக்கக்கூடிய தொகையை செலுத்துவதற்கும் இந்த வெளிச்சம் தொலைக்காட்சிக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கும் அதற்கான அலுவலகத்தை அமைப்பதும் அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கக்கூடிய சம்பளம் போன்றவற்றையும் ஒவ்வொரு மாதமும் அதற்கு செலவு செய்யக்கூடிய தொகையும் இது எல்லாவற்றிலுமான பங்களிப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய லட்சோப லட்சம் தொண்டர்கள் அவர்கள் கொடுத்த அந்த பங்களிப்பையும் கடந்து தொடர்ந்து அவர்கள் அளிக்கக்கூடிய பங்களிப்பின் மூலமாகத்தான் அது இயங்கி வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய இப்போ இந்த சேட்டலைட் சேனல்ஸோட நிறுவனர்களுக்கு தெரியும், இதில் பணியாற்றக்கூடிய உங்களுக்கு தெரியும், சேட்டலைட் சேனலை ரன் பண்ணுறதுன்றது எவ்வளவு சிரமமான சூழல், அதில் வந்து எத்தகைய நிலையில் வந்து என்ன வருமானம் இருக்குன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கடந்து இன்றைக்கும் அது இயங்குகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் பங்களித்தது மட்டுமல்ல, இன்னமும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக பங்களிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களுடைய பங்களிப்பால் தான் அது இன்றைக்கும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அதான் விமர்சிக்க தேவையில்லைன்றார். அதுக்கு என்ன விமர்சனம் இருக்குது? விமர்சிக்க தேவையில்லைன்னு அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக நீங்கள் எப்படி வேணால் இன்டர்பிரேட் பண்ணலாம். அவர் என்ன நினச்சி சொன்னாருன்னு தெரில. அவர் வந்து அவருடைய ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய ஒரு பண்பாக வந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. விமர்சிக்கிறாங்களோ விமர்சிக்கலையோ இந்த மாதிரியான ஒரு விமர்சிக்கலைன்ற அதே நேரத்தில் வந்து ஒரு பாபு அவர்கள் தெரிவித்த கருத்தை அவர் அப்படியே என்டாஸ் பண்ணி பேசியிருக்காரு. அது மாதிரி வெளிச்சம் தொலைக்காட்சியை வந்து வச்சுருக்காரு. அது 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 தொடர்பான கூடுதல் விவரங்களை பெற்று பேசியிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த மாதிரி கிடையாது. அது வந்து அவர் சொன்னது வேணால் அவர்கிட்ட அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னதில் உண்மை இல்லை. அதையும் நம்ம பார்க்க வேண்டியது. இது என்ன உங்கள் பார்வையா? இல்லை அடிதடி என்ன அடிதடி இருக்குது? யாருக்கு அடிச்சாங்க? அது அங்கே இருக்கக்கூடிய அவங்க கட்சியில் இருக்க, ஏன்னா அதை அவரே டிசோன் பண்ணியிருக்காரு. திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தளபதி அவர்களே வந்து அதை டிசோன் பண்ணியிருக்காரு. அவர் ஆர்எஸ் ஆஃபீஸ்லேருந்து டிசோன் பண்ணி தான் வந்து இது மாதிரிலாம் பேசக்கூடாது. அது கட்சி தொண்டர்களுடைய சென்டிமெண்ட்டு. நீங்கள் வந்து திமுக தரப்பில் நீங்கள் இதை சொல்கிறீங்க, திமுக தரப்பில் காங்கிரஸோட வந்து கைகலப்பு ஏற்பட்டது. அது இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இது அங்கங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதுல வந்து நம்ம வந்து அதிலெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் பார்க்க முடியாது. கடந்த காலங்களையும் இதெல்லாம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ காலகட்டத்தில் கூட்டணி தொடர்பான நிகழ்வுகள் நடக்கும்போது தொண்டர்கள் ரியாக்ட் பண்ணுறதை வந்து நீங்கள் வந்து தலைமைகளோடு பொருத்தி பார்க்க முடியாது. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இல்லை, நான் அதுதான் சொன்னேன். நான் அதான் சொன்னேன். நான் பொலிட்டிக்கலாக இதில் வந்து பொலிட்டிக்கலான ஒரு ஃபங்க்ஷனரி, அது ப்ரொஃபஷனலாக அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனரிஸ் இருக்கிறாங்க. அது தொடர்பான எல்லா விவரங்களும் இன்னும் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து நாங்கள் வெளியிடுவோம். ஒரு விஷயம் என்னென்னா, யார் அவர் சொல்கிறது என்ன இருக்குது? நாங்கள் தான் சொல்லணும். அதை சொல்கிறோம், விடுதலை சிறுத்தை கட்சி தான் செயல்படும். ஏங்க நீங்கள் வந்து யாரோ ஒரு வீட்டில் வந்து தொடர்ந்து அவங்க இருந்துக்கிட்டோன்னு சொல்கிறது வந்து உங்கள் பெருந்தன்மையாங்க. அது உண்மை. அவர் சொல்கிறான்றதுனால அதை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. அது அவர் சொல்கிற ஸ்டேட்டஸ் இல்லை, அது இருக்கிற ஸ்டேட்டஸு. நான் தான் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு. இன்னும் கூட சொல்லப்போனால் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இயக்கக்கூடிய இந்த மருதமில் வந்து 2017 தான் டைரக்டர். அவர் 2011 துவங்கப்பட்டது. 2016 வந்து சேனல் வந்து துவங்கப்பட்டது. நான் தான் இப்போவும் சொல்கிறேன், அவருடைய பங்களிப்பு இருந்தது. அந்த பங்களிப்பு எந்த வகையில் இருந்தது, எது வரைக்கும் இருந்ததுன்ற தகவல்கள்லாம் கொடுப்போம். ஆனால் அவர் சொல்வது போல் அவர் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்கிறது. அதுதான் நான் சொல்கிறேன். அவர் பேசும்போதே வந்து என்ன பண்ணுறாருன்னா 2 வார்த்தையை கையாளுறாரு. ஒரு இடத்துல வந்து சேட்டலைட்டு நான் பெற்றிருந்தேன், இன்னொரு இடத்துல சேனல்ன்றாரு. சேனல்ன்றது வேறு, சேட்டலைட்ன்றது வேறு. சேட்டலைட்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு பார்ட். அது சேட்டலைட் கிட்ட வந்து நம்ம அனுமதி இருந்தால் தான் நம்ம போய் எம்ஐபியில் போய் பர்மிஷன் கேட்க முடியும். சேட்டலைட்ன்றது வந்து அது ரொம்ப ஸ்மாலர் பார்ட். அது ரொம்ப சின்ன பகுதி. இப்போ நீங்களே ஒரு சேட்டலைட் வச்சுருக்கீங்க, எந்த சேனலும் ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, நான் ஒரு சேட்டலைட் தொடங்கினா உங்களோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு நான் வந்து சேட்டலைட்டை தொடங்கலாம். அது ஒரு பார்ட்டு தான். அந்த பார்ட்டில் வந்து அதுலேயும் அவருக்கு வந்து ஒரு அந்த பார்ட்டு தான் இருக்குது பங்களிப்பு. அதனால தான் சொல்கிறேன். இது ஏன்னா இது வந்து ஒரு செய்தி வந்து கீழே வந்து எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு. கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, இது மாதிரி எங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு. அதுதான் நான் சொல்லிட்டேன். அவர் சொல்கிறாரு, நான் சொல்லியிருக்கேன், அது இல்லை அப்படின்றாரு. நான் இப்பவும் சொல்கிறேன், அவரோட ஸ்டேக்ஸ் வந்து இருக்குது, இல்லைன்னு வந்து மறுக்கல. அது எந்த அளவுக்கு என்னன்றது வந்து விரைவில் வந்து வெளிப்படுத்தப்படும். அது ஏன்னா ஒரு ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து நம்ம வந்து போகிற போக்கில் வந்து நம்ம சொல்லிட்டு போக முடியாது.
எங்களுக்கு உரிமை இல்லை, எங்கள் சேனல் தான் அது, விடுதலை சிறுத்தை கட்சி சேனல் தான் அது, மருதமோட சேனல் தான். புரியல. இல்லை எனக்கு என்ன இழப்பு இருக்கு? யார் இருப்பாங்க? கட்சி வந்து மென்மே கம் மென்மே கோன்ற மாதிரி இந்த அமைப்பில் யார் வேணால் வரலாம் போகலாம். இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன், இங்கேருந்து யார் போனாலும் போகிறவங்க வேணால் ஒரு ஆள் போகலாமே தவிர இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்குது. அதிருப்தியை வந்து ஏற்படக்கூடியவங்க போனாலும் இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு என்றைக்கும் வந்து உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு, எழுச்சி தமிழரை நம்பி இருக்கக்கூடிய கட்டமைப்பு. அதனால் அது ஒன்றும் பெரிய இழப்பு. காலத்தில் வந்து இலைகள் உதிருங்க, இலை உதிர் காலத்தில் இலைகள் உதிரும். இதனால வந்து செடிக்கு வந்து பாதிப்பான்னு கேட்கக்கூடாது. அந்த இலை உதிர்றதுனாலேயே அந்த செடி இன்னும் பலம் பெற்று பூத்து குழுங்கும். இந்த சந்தேகம் இருக்குன்னு என்னைக்கு சொன்னார்? ஊடகத்தில் செய்து அவர் சொன்னாரா? இல்லை, நீங்கள் உங்களுடைய இல்லை நிலைப்பாடில் மாறி இருக்காங்கன்றத விட நீங்கள் இல்லை, பொதுவாக ஊடகத்துடைய தன்மை எப்படி இருக்குன்னா, உங்களை வந்து சந்திக்கிறவங்ககிட்ட கேள்வியை கேட்குறீங்களே தவிர கேள்வி யாருக்கிட்ட கேட்கணுமோ அவங்கக்கிட்ட தான் அந்த கேள்வியை டைரக்ட் பண்ணோம். நீங்கள் தொலைச்ச இடத்த தேடாமல் வெளிச்சம் இருக்கிற இடத்துல வந்து தேடினீங்கன்னா நாங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் எங்களை கேட்டிங்கன்னா ஏன் இதை கண்டிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பதில் சொல்லலாம். எங்களுடைய நிலைப்பாடு இதுன்னு ஒன்று. ரெண்டாவது, ஒரு விஷயத்தை வந்து மீண்டும் தலைவர் எழுச்சி தமிழர் தெளிவுபடுத்தியிருக்காரு. என்ன தெளிவுபடுத்தியிருக்காருன்னா, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தாவேகாவினுடைய நடவடிக்கைகள் இல்லை வந்து அவங்க வெளிப்படுத்தக்கூடிய சிக்னல்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியமானது. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு நாங்கள் வந்து ஆதரவு கோர மாட்டோம்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. நீங்கள் அடுத்து ஒரு விஷயத்துக்கு வருவீங்க, அதுவும் நம்ம பேசிட்டு எடுத்திருக்கோம். அதற்கு பிறகு வந்து இன்னொரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும், இந்த கூட்டணியில் இருப்பது பாதுகாப்பானது என்று தாவேகா கருதுகிறார்கள் என்று சொன்னாங்க. பாதுகாப்பானதுன்னா என்ன? நம்ம வந்து அவங்களுக்கு வந்து என்ன இப்போ இந்த ப்ரொடெக்ஷனாக கொடுக்க போகிறோம்? அது இல்லை. கருத்தியல் ரீதியான ஒரு பாதுகாப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகளும் இருக்கிறது வந்து அவங்க எந்த வகையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தியலுக்கோ வந்து உடன்படாத ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துவோன்ற நம்பிக்கையில் தான் எங்களை கூட வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். நாங்கள் இருக்கிறோன்னும் பொழுதே அதை என்ஷூர் பண்ணுற அளவுக்கு அங்கே இருப்போம். அது இல்லைன்னும் பொழுது அன்றைக்கி நீங்கள் கேள்வி கேளுங்க, அன்றைக்கி என்ன முடிவுன்றதை அன்றைக்கி எடுப்போம். இல்லை, அது வந்து அந்த காரணத்தை அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் தான் சொன்னேன், அதிருப்தி அப்படி இல்லைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு எப்படி தெரியும்? தனி மனிதனாக ஒருத்தர் நினைக்கிறது எப்படி எனக்கு தெரியும்? கட்சியினுடைய நிர்வாக ரீதியாக உண்மையான காரணம் என்ன? அவர் வந்து தேர்தல் வேட்பாளர் அறிவித்ததுலேருந்து அவர் வரல. அவர் போனது வேணால் இப்போ போயிருக்கலாம். இது நீங்கள் தான் அவர்கிட்டயே கேட்டணும். சரி, ரைட்டு. அதிருப்தி இல்லை அப்படின்னா வந்து அவரோட வாதப்படி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கேன், நான் தேர்தலுக்கு பிறகு தாவேகா கூட்டணிக்கு போனதுக்கு பிறகு தான் வந்து திமுகவில் சேர்ந்துருக்கேன்றாரு. ஆனால் வேட்பாளராக வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நாள்லேருந்து அவர் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் ஈடுபடல. உண்மையிலேயே வந்து அவருக்கு அதிருப்தி இல்லைன்னா அப்போ அதில் ஈடுபட்டிருக்கலான்றது தானே ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ நீங்களே அதை சிந்திச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து அடுத்த நாள் இங்கே வந்து தலைமைக்கு வந்து நான் பாட்டே வேலையை பார்த்துட்ருக்கேன். தோழர் ஷானவாஸ் கூட வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போ அவர் வந்து இந்த மாதிரியான எந்த விதமான செயல்பாடு இல்லைன்னா அப்புறம் அது அதிருப்தியாக தானே இருக்க முடியும். ஒருவேளை தொடர்ந்து அவர் பயணிச்சுட்டு தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க கட்சி அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தார்னா அதை வந்து பொருத்தி பார்க்கலாம். ஆனால் அப்படி இல்லையே. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி தேர்தல் வேட்பாளர் அறிவித்த பிறகு அதுக்கப்புறம் இன்றைக்கி தானே வெளியில் வர்றாரு. இடையில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அவ்வளோதான். அரசியல் சூழலை வந்து பயன்படுத்துகிறாருன்னு தான் பார்க்கணும். அது அதிருப்தி தான். இல்லை, இப்போ நானும் என்னோடய பதிவுகள் போட்டிருக்கேன். எழுச்சி தமிழரும் பல நேரங்களில் வந்து கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காரு. நம்ம சொன்னது மாதிரி இப்போ இந்த எம்எல்ஏக்கள் வந்து 3 பேர் ரிசைன்மெண்ட் வந்து தொடர்பாக கூட வந்து கட்சியின் சார்பாக வந்து தலைவர் எழுச்சி நம்ம கருத்து சொல்லியிருக்காரு. அவருடைய செயல்பாடு அப்படின்னு பார்க்கும்போது நிர்வாக ரீதியான செயல்பாடுகளை இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் ஒன்றும் மாறுபட்ட நிலையில் குறிப்பாக வந்து மின்சாரம் தொடர்பான பிரச்சனைகளில் வந்து இப்போ ரெவ்யூ மீட்டிங்லாம் நடத்திட்டு இருக்கிறதா சொன்னாங்க. சமீபத்தில் வந்து மின்துறையினுடைய செயலர் மதிப்புக்குரிய ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவரோட பேட்டி கொடுத்தாரு. அது எங்கே அவர் குறிப்பிடுற மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சில இடங்களில் வந்து
மெயின்டெனன்ஸ் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கடந்த காலங்கள்லேயும் இருந்தது. கடந்த காலங்கள்லேயும் வெயில் இருந்தது. கடந்த காலங்கள்லேயும் இது மாதிரியான கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய கூடுதல் மின் தேவையை வந்து ஈடுகட்டுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அதனால் இது வந்து அதிகாரிகள் வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இதை செய்யணும். இந்த அதிகாரிகளை முடுக்கிவிடக்கூடிய பொறுப்பு வந்து அரசுக்கிட்ட இருக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு தொடர்பாகவும் இன்னும் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். முதலமைச்சர் வந்து இன்னும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு கூட்டத்தை போட வேண்டியது இருக்குது. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இன்னும் வந்து முழுமையான அளவில் வந்து அதிகாரிகளுடைய பணிமாற்றம் அது போன்ற விஷயங்கள் நடக்கலைன்றாங்க. இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டு உடனடியாக அது தொடர்பான நடவடிக்கைகளை முடிக்க விட வேண்டும். அதில் ஒன்றும் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும். இல்லை, நீங்கள் எல்லாமே ரியாக்ஷன்லாம் முடிச்சு இன்றைக்கி வந்து இந்த ப்ரெஸ் மீட்டே வந்து குறிப்பாக இல்லை, நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் இது நடந்து என்னைக்கு போனார் அவர்? இல்லை, என்னைக்கு போனார் அவர்? அதுக்கு பிறகு ஒரு வாரமாக வந்து அது தொடர்பான கருத்துக்களை இப்போ நானும் என்னோடய சோஷியல் மீடியாலையும் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு தான் சொல்கிறோம். நம்ம அந்த மாதிரியான விமர்சனங்களை மாற்றிக்கணும். இது எல்லாருக்குமே வந்து இயல்பாக நடக்கிறது. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் பல ஆண்டு காலமாக அரசியல் காலத்தில் பல ஆண்டு காலமாக மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்களே சில நேரம் வந்து வார்த்தைகளை வந்து தவறாக பிரயோகம் பண்ணுறாங்க, வார்த்தைகளை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதில் வந்து யாரும் வந்து இதில் கூட்டணி இல்லை வந்து நமக்கு வேண்டப்பட்ட தலைவர் வேண்டாத தலைவர் இல்லை. அரசியல் நாகரிகத்தை வந்து எல்லோரும் கடைபிடிக்க வேண்டியதில் எந்த மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அதனால் அவரும் அதை பண்ணணுன்றது தான் நம்ம எதிர்பார்ப்பார்கள். இல்லை, அதுதான் அன்றைக்கி உடனடியாக வந்து அன்றைக்கி வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு செஞ்சார். அதே நிலைமை நீடிக்குதுன்றதை விட கவர்னன்ஸில் இருக்கக்கூடிய ஏற்கனவே நாங்கள் சொல்லும் பொழுதும் அப்போவும் நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் வந்து அரசை வந்து குற்றம் சொல்ல மாட்டீங்க. திமுக அரசில் வந்து சேலத்தில் இப்போ நடைபெற்ற பொழுது இது வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய நடவடிக்கை இல்லை வந்து அதிகாரிகள் வந்து ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலன்ற நிலைமைக்கு அதிகாரிகள் தான் காரணம், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அது நடந்ததுன்னு சொன்னோம். அப்போவும் என்ன மாதிரியான குற்றச்சாட்டை முன் வச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அரசை வந்து ஆளுகின்ற அரசுக்கு வந்து கூட்டணியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து அரசை சொல்ல மாட்டீங்கன்னு. இது அரசை சொல்வதோ இல்லை வந்து சொல்லக்கூடாதோன்றதில்ல, இருக்கக்கூடிய உண்மையை பேசுகிறோம். இப்போ இந்த நிகழ்வில் கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தின்படி வந்து அது வைக்கக்கூடாது போகக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சில தடைகளை சொன்னாங்க. அப்புறம் அந்த சிலையை வந்து மூடி வைக்கணும்னு சொன்னாங்க. சிலையை மூடி வச்ச பிறகு அதை வந்து அப்புறப்படுத்த மாட்டாங்க. ஆனால் சிலையை மூடி வச்ச பிறகு அப்புறப்படுத்தியிருக்காங்கன்றத ரவிக்குமார் அண்ணன் வந்து அன்றைக்கே வந்து செய்தியாளர்களை சந்தித்து சொல்லியிருக்காரு. இது தொடர்பான சட்டங்களில் வந்து மாற்றம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். கண்டிப்பாக அந்த சட்டங்களை மாற்றுவதற்கான எல்லா முன்னெடுப்பையும் எடுப்போம். அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தோழர் வன்னியரசு மாண்புமிகு வன்னியரசு அவர்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பார். விரைவில் இது போன்ற பிரச்சனைகள் வந்து வராத அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். இது இணையத்தில் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் படத்தையோ அல்லது வந்து கட்சி வந்து இப்போ நாங்கள் இருக்கோன்னா அம்பேத்கர் படத்தை போட்டு ஒருத்தர் எங்களுக்கு ஆதரவான கருத்து எழுதுனா அவர் வந்து கட்சிக்காரன் கிடையாது. இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். கட்சி பொறுப்பாளர்கள்னால் வந்து அது மாதிரி இருந்ததுன்னா நடவடிக்கை எடுப்போம். அந்த மாதிரி சமீபத்தில் கூட நடவடிக்கை எடுத்துருக்குறோம். ஆமாம்மா, அதான் இப்போ நாங்கள் எடுத்திருக்க மாதிரி ரெசிப்ரோகேஷனாக அது போன்ற கட்சிகளும் எடுக்கணும்னு தான் எதிர்பார்க்குறோம். கட்சி பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அது போன்ற கருத்துக்களை, தவறான கருத்துக்களை, கொச்சையான கருத்துக்களை, அநாகரிகமான கருத்துக்களை பதிவு செய்து இது வந்து எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பாக சமூக ஊடகத்தில் யார் வேணால் எழுதலாம், எந்த அடையாளத்தோடு வேணால் எழுதலாம். நான் வந்து என்னோடய ஐடியில் வந்து நான் யாருன்னே தெரியாமல் என்னால் வந்து போட முடியுது. அதனால் இது ரொம்ப கவனத்திற்குள்ளே கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எந்த அரசியல் கட்சியாக கண்டிப்பாக திமுக தலைமை மட்டும் இல்லை, எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டாலும் அந்தந்த கட்சி தலைமையில் அது மீது நடவடிக்கை எடுக்கணும் என்பது தான் இருக்கிற யதார்த்தம். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சோஷியல் ஸ்டிக்மா. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாருக்கான கட்சி என்கின்ற பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைநிமிருக்கான கட்சி என்கின்ற பொழுது இது வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். நீங்கள் அதுதான் வந்து இதுலேயும் பிரதிபலிக்குது. ஒரு கட்சியாக வரும்போது அதான் பிரதிபலிக்குது. அது இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் மாற்றுவதற்காக தான் வந்து காரணம் ஒன்று, அதான் சமூக சூழல் தான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. அதை மாற்றணுன்றது தான் நம்மளுடைய போராட்டம். வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த ஆதரவுனா வந்து அவர் என்ரோல் பண்ணது தானே. அது நீங்கள் யூடியூப் வியூவர்ஸ் மாதிரி தான். யூடியூப் வியூவர்ஸில் வந்து இப்போ நம்ம பேசுகிற ஒரு இதில் வந்து 5 மில்லியன் வந்ததுன்னா 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா 5 மில்லியன் பேரும் என்னுடைய தொண்டர்களா? இல்லை, கிடையாது. அந்த மாதிரி தான் எல்லாம் ஒரு ஹைப்பு தான் இருக்குன்ற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள். ஏன்னா நீங்கள் ஒரு கட்சியிலேருந்து போகிறவங்க
வெளிப்படையாக ஒரு அறிக்கை, அதுவும் அவருக்கு இருக்கக்கூடிய மீடியா லைம் லைட்டுக்கு வந்து அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா கட்சி விட்டு போயிட்டாருன்னு தெரிய போகுது. ஒரு கட்சி விட்டு போகிறேன், நாங்கள் போய் மோடி அவர்களை சந்திக்கிறேன், அமித்ஷா அவர்களை சந்திக்கிறேன்றதும், அவர் போயிட்டு வந்த பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு வந்து அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறதும், இதெல்லாம் வந்து அவங்களுடைய பின்புலம் இல்லாமல் வந்து அவர் வந்து செயல்பட முடியாதுன்றதுக்கான ஒரு ஒரு சமிகைகள் தான். நீ உறுதியாக வந்து பிஜேபியினுடைய பின்புலம் இருப்பதாகத்தான் வந்து நமக்கு தெரியுது. அவருடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்பொழுது அந்த செயல்படக்கூடிய தன்மை பார்க்கின்ற போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுகோல் இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க முடியும். தேங்க்யூ. பாபு வேறு எதுவும் இல்லைல்ல? இது என்னண்ணே? இது என்ன? வேணுமா? நீ மட்டும் தானே? எழுந்துக்குவா.